Good morning everyone. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம UPSC ஓட beginner series. நம்ம UPSC beginner seriesல நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கோம். Starting from UPSCல NCERT'S அப்படின்றது என்ன, NCERT'S எவ்வளவு முக்கியம் அப்படினு ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம UPSC mains examination வரையும் வந்திருக்கோம். Yes, UPSC mains examinationல நம்ம முன்ன பார்த்த வீடியோ மாதிரி UPSC prelims அப்படினா என்ன, அதுல என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும் தெரியாது அப்படின்றத பத்தி பேசணும். இன்னைக்கு அதே மாதிரி UPSC mains exam பத்தி பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So UPSC mains exam பொறுத்தவரையும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது மூணு விஷயம். என்ன அப்படினா முதல்ல UPSC CSE mains exam. So mains exam அப்படினு ஒன்னு இருக்கு, அது எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுப்போம். And what are all the subjects for mains exam? Then what are all the syllabus for mains exam? So syllabus, subject, UPSC mains இது மூணுத்த பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So without any delay இங்க பாப்போம். Stages of UPSC exam அப்படினா first preliminary stage. Preliminary stage பாத்தீங்க அப்படினா objective type questions. So objective type அப்படினா என்னன்னா OMR sheet கொடுத்துருவாங்க, question paper கொடுத்துருவாங்க. You have to take the black pen and mark it the answer. So answer மார்க் பண்ணுவீங்க. அதே மாதிரி prelims ரெண்டு ஸ்டேஜஸ் இருக்கு. நம்ம பார்த்திருக்கோம், ஒன்னு GS இன்னொன்னு CSET. இத பத்தி எல்லா டீடைலும் லாஸ்ட் வீடியோல பேசியிருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா mains examination பத்தி பார்க்க போறோம். Mains examination is a written type. அது மட்டும் சொல்லாம mains is the determining factor அப்படினு சொல்வாங்க. அப்படினா என்னன்னா நீங்க ஃபைனல் லிஸ்ட்ல இருக்கீங்களா இல்லையா அப்படினு உங்க ரேங்க் முதல் கொண்டு உங்களுக்கு என்ன வந்து போஸ்டிங் கிடைக்குது அப்படினு எல்லாத்தையுமே முடிவு பண்றது என்னன்னா இந்த மெயின்ஸ் எக்ஸாம். ஏனா கிட்டத்தட்ட 1750 மார்க் இந்த மெயின்ஸ்ல மட்டுமே இருக்கு. மீதி 275 மார்க் மட்டும் தான் இன்டர்வியூ டெஸ்ட்ல இருக்கு. நம்ம ப்ரிலிம்ஸ்ல எடுத்தது வெறும் குவாலிஃபைங் தான். அதை வச்சு நம்ம மெயின்ஸ் வந்துட்டோம்னா அந்த மார்க் யூஸ் ஆகாது. ஸோ மொத்தமா இருக்கிற மார்க்ல நியர்லி 90% மார்க் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல இருக்கு. அப்படின்றதுனால யூ ஹாவ் டு புட் அ லாட் ஆஃப் எஃபோர்ட் இன் மெயின்ஸ் எக்ஸாம். ஸோ மெயின்ஸ் எக்ஸாமை ரொம்ப ஈஸியாகவும் எடுத்துக்க கூடாது. ஸோ மெயின்ஸ் எக்ஸாம்ல அப்படி என்னதான் இருக்கு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால படிக்க முடியும். ஸோ தெரிஞ்சுப்போம். மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்தவரையும் நம்ம ப்ரிலிம்ஸை பார்த்த மாதிரி இதுலேயும் ரெண்டு விஷயமா இருக்கு. மொத்தம் 9 பேப்பர்ஸ் வந்து மெயின்ஸ் பேப்பர் எழுதுவீங்க. அந்த 9ல் 2 பேப்பர் குவாலிஃபையிங், மீதி 7 பேப்பர் கவுண்டட் ஃபார் மெரிட். அது என்ன குவாலிஃபையிங் கவுண்டட் ஃபார் மெரிட் அப்படின்னா, குவாலிஃபையிங் பேப்பர்ஸ் அப்படின்னா நீங்கள் இந்த 2 சப்ஜெக்டில் எடுக்கிற மார்க்கை உங்களோட அந்த 1750 ஆட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இதில் நீங்கள் 25% எடுத்திருந்தா மட்டும்தான் உங்களோட மெயின்ஸ் பேப்பரை கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், குவாலிஃபைங் பேப்பர்ஸ் அப்படின்றது 2 பேப்பர் இருக்குன்னு சொன்னா இல்லையா. ஒரு பேப்பர் என்ன அப்படின்னா எனி ஒன் ஆஃப் த இந்தியன் லாங்குவேஜ் ஃப்ரம் 8th ஷெட்யூல். ஸோ 8th ஷெட்யூலில் பார்த்தீங்கன்னா 22 லாங்குவேஜ் இருக்குது. அந்த 22 லாங்குவேஜில் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் எடுத்து நம்ம பேப்பர் ஏல எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து போகிறீங்க அப்படின்னா தமிழ். ஸோ தமிழில் வந்து கேள்விகள் கேட்பாங்க, காம்ப்ரிஹென்ஷன், ப்ரிசைஸ் ரைட்டிங், எஸ்ஏஸ் அந்த மாதிரி. அதில் கிட்டத்தட்ட 300 மார்க்குக்கான கேள்விகள். அந்த 300 மார்க்கில் நீங்கள் 25% எடுத்திருக்கணும். 25% அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 75 மார்க் எடுத்திருக்கணும். அதே மாதிரி பேப்பர் பி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் இங்கிலீஷ்லேயும் வந்து 300 மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி பேப்பர் ஏ பேப்பர் பி ரெண்டுத்துலையுமே 25% மேலே நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் அடுத்து நீங்கள் பார்க்குற இந்த 7 பேப்பர்ஸை கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேசிக்காக இந்த 2 பேப்பர் குவாலிஃபைங்காக இருந்தாலும் இதில் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் அலாட். நம்ம பாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி இதை அட்டன் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம வந்து தரவாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் மீதி நம்ம 7 பேப்பரில் எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதியிருந்தாலும் அந்த மார்க் நமக்கு வரும். இப்போ பேப்பர்ஸ் டு பி கவுண்டட் ஃபார் மெரிட் அப்படின்னா என்ன அப்படின்னா இதுதான். ஸோ என்னென்ன பேப்பர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா எஸ்ஏஸ், General Study 1, General Studies 2, General Studies 3, 4 and Paper 1, Paper 2. இது எல்லாமே வந்து counted for merit. ஸோ கிட்டத்தட்ட மார்க் பாருங்கள், ஒவ்வொரு பேப்பருக்கும் each and every paper contains 250 marks. ஸோ இந்த 250 மார்க்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா 7 சப்ஜெக்ட்டுக்கு 1750 மார்க் இருக்குது. ஸோ இந்த 1750 மார்க்கில் நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறோமோ இதை வச்சு தான் நம்மளோட மெரிட் லிஸ்ட்டில் வந்து நம்ம பேர் வருமா இல்லையா, இன்டர்வியூ நம்ம போவோமா இல்லையா அப்படின்ற எல்லாமே முடிவாகும். ஸோ புட் சம் எஃபோர்ட்ஸ் ஆன் மெயின்ஸ் பேப்பர். இப்போ நம்ம இதுவரையும் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து மெயின்ஸில் என்னென்ன விதமாக இருக்குது அது செகண்ட் ஸ்டேஜ். அண்ட் மெயின்ஸில் 2 விதமான இருக்குது. ஒன்று குவாலிஃபைங் பேப்பர், இன்னொரு பேப்பர்ஸ் டு பி கவுண்டட் ஃபார் மெரிட். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து குவாலிஃபைங் பேப்பரில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று நம்மளோட இந்தியன் லாங்குவேஜ், இன்னொன்று இங்கிலீஷ். ஸோ இந்தியன் லாங்குவேஜ்னால் மோஸ்ட்லி எல்லோரும் நம்ம மதர் டங்கை சூஸ் பண்ணுவாங்க.
அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மீதி என்ன இருக்குது 7 பேப்பர் பார்த்துருக்கோம். ஸோ மொத்தம் 9 பேப்பரும் வந்து பார்த்துருக்கோம். இனிமேல் இந்த 9 பேப்பருக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கண்டெயின் பண்ணியிருக்கு, அதே மாதிரி ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயமும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.